ஓம் சாந்தி. 12/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண குலம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பிராமணர்களாகிய நீங்கள்தான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் ஆவீர்கள். நீங்கள் ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தை அறிந்துள்ளீர்கள். கேள்வி: எந்த ஒரு எளிமையான முயற்சியின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுடைய மனம் அனைத்து விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு கொண்டே செல்லும்? பதில்: நீங்கள் ஆன்மீக தொழிலில் மட்டுமே ஈடுபடுங்கள். எந்த அளவிற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து விஷயங்களில் இருந்தும் உங்கள் மனம் தானாகவே விடுபட்டு கொண்டே செல்லும். ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு விடுவீர்கள். ஆனால் ஆன்மீக சேவையின் கூடவே என்ன படைப்பை படைத்தீர்களோ, அதாவது லௌகீக குடும்பத்தை படைத்திருக்கிறீர்களோ, அதையும் பாதுகாக்க வேண்டும். பாடல்: யார் தலைவரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞான மழை பொழிகிறது. ஓம் சாந்தி. பாபாவை தலைவன் என்று சொல்லப்படுகிறது. பாபாவிற்கு முன்னால் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். நாம் எந்த சாது சந்நியாசிக்கு முன்னால் அமர்ந்திருக்கவில்லை என்று குழந்தைகள் அறிவார்கள். அந்த தந்தை ஞானத்தின் கடலாக இருக்கின்றார். ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் என்றால் ஆத்ம அபிமானியாக ஆவதாகும், நினைவு யாத்திரையில் இருப்பது. ஞானம் என்றால் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதாகும். ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம், இதனுடைய அர்த்தத்தை மனிதர்கள் முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் இப்போது சங்கமயுக பிராமணர்கள் ஆவீர்கள். உங்களுடைய இந்த பிராமண குலம் தனிப்பட்டதாகும். இதனை யாரும் அறியவில்லை. பிராமணர்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றார்கள் என்ற விஷயம் சாஸ்திரங்களில் இல்லை. பிரஜாபிதா பிரம்மா இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரை ஆதி தேவன் என்று சொல்கிறார்கள் என்பதையும் தெரிந்துள்ளார்கள். ஆதி தேவி ஜெகதம்பா, அவர் யார்? இதையும் உலகம் தெரிந்திருக்கவில்லை. கண்டிப்பாக பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தில் வந்தவராகத்தான் அவர் இருப்பார். அவர் ஒன்றும் பிரம்மாவின் மனைவி இல்லை. தத்தெடுக்கின்றார் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களையும் பாபா தத்தெடுத்துள்ளார். பிராமணர்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. இங்கே பிரம்மாவினுடைய கோயில் இருக்கிறது. அவரும் மனிதர்தான் அல்லவா? பிரம்மாவோடு சரஸ்வதியும் இருக்கின்றார். பிறகு மற்ற தேவிகளின் கோயில்களும் இருக்கின்றன. அனைவரும் இங்கே இருக்கும் மனிதர்கள்தான் அல்லவா? ஒருவருடைய கோயிலை உருவாக்கிவிட்டார்கள். பிரஜாபிதாவிற்கு நிறைய பிரஜைகள் இருப்பார்கள் அல்லவா? இப்போது உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆவர். இப்போது உங்களை எல்லையற்ற தந்தை தர்மத்தின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆக்கியுள்ளார். பிரம்மாவும் கூட எல்லையற்ற தந்தையின் குழந்தையே ஆவார். இவருக்கும் கூட அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. பேரன் பேத்திகளான உங்களுக்கும் கூட அவரிடமிருந்துதான் கிடைக்கிறது. ஞானம் யாரிடமும் இல்லை. ஏனென்றால் ஞானக்கடல் ஒருவரே ஆவார். அந்த தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை யாருக்கும் சத்கதி ஏற்படுவதில்லை. இப்போது நீங்கள் பக்தியிலிருந்து ஞானத்திற்கு சத்கதிக்காக வந்துள்ளீர்கள். சத்யுகத்தைத்தான் சத்கதி என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்தை துர்கதி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இது ராவண ராஜ்யமாக உள்ளது. சத்கதியை ராமராஜ்யம் என்றும் சொல்கிறார்கள்.
சூரிய வம்சம் என்றும் சொல்கிறார்கள். யதார்த்தமான பெயர் சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தவர் என்பதாகும். நாம் தான் சூரிய வம்ச குலத்தவர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இந்த ஞானம் எந்த சாஸ்திரங்களிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். அவை அனைத்தும் விநாசமாகிவிடும். இங்கிருந்து என்ன சமஸ்காரங்களை எடுத்துச் செல்வார்களோ அங்கு சென்று அவை அனைத்தையும் உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்களிடத்திலும் கூட ராஜ்யத்தின் சமஸ்காரங்கள் நிரப்பப்படுகின்றன. நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். அறிவியலாளர்கள் அந்த ராஜ்யத்தில் வந்து என்ன கலைகளை கற்கிறார்களோ அதையே அங்கு செய்வார்கள். கண்டிப்பாக சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்திலே செல்லுவார்கள். அவர்களிடத்தில் வெறும் அறிவியலின் ஞானம் மட்டுமே உள்ளது. அவர்கள் அதனுடைய சமஸ்காரத்தை எடுத்துச் செல்வார்கள். அது கூட சமஸ்காரமே ஆகும். அவர்களும் கூட முயற்சி செய்கிறார்கள். அவர்களிடம் அந்த படிப்பு உள்ளது. உங்களிடம் வேறு எந்த படிப்பும் இல்லை. நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் இந்த ஆன்மீக தொழிலை செய்ய வேண்டும். ஆன்மீக தொழிலின் சமஸ்காரத்தை ஏற்படுத்த வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவையை செய்ய வேண்டும். 2. அந்தர்முகியாகி தந்தையை நினைக்க வேண்டும். வாயிலிருந்து ஹே என்ற வார்த்தை வரக்கூடாது. எப்படி பாபாவிற்கு அகங்காரம் இல்லையோ அதுபோல் அகங்காரம் அற்றவராக ஆக வேண்டும். வரதானம். மனதின் எண்ணம் மற்றும் உள்ளுணர்வின் மூலம் சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவ சக்தி கம்பைன்டு ஆகுக. விளக்கம். எவ்வாறு தற்காலத்தில் ஸ்தூலமான நறுமணத்திற்கான சாதனங்கள் மூலம் ரோஜா, சந்தனம் மற்றும் வெவ்வேறு விதமான நறுமணத்தை பரப்புகிறார்கள், அதுபோல சிவனோடு சக்தியாக இணைந்து நீங்கள் உங்கள் மனதின் எண்ணம் மற்றும் உள்ளுணர்வின் மூலம் சுகம், சாந்தி, அன்பு மற்றும் ஆனந்தத்தின் நறுமணத்தை பரப்புங்கள். தினமும் அமிர்த வேளையில் விதவிதமான சிரேஷ்டமான அதிர்வலைகளின் நீரூற்றைப் போல ஆத்மாக்களின் மீது பன்னீரை தெளித்திடுங்கள். எண்ணம் என்ற தானியங்கி சுவிட்சை மட்டும் ஆன் செய்துவிடுங்கள். அப்பொழுது உலகத்தில் அசுத்தமான விருத்திகளின் துர்நாற்றம் என்ன உள்ளதோ அது முடிந்து போய்விடும். அத்தகைய சிவசக்தி கம்பைன்டு ஆகுக. ஸ்லோகன். சுகம் தரும் வள்ளலின் மூலம் சுகத்தின் பொக்கிஷத்தை பெறுவது, இதுதான் அவருடைய அன்பின் அடையாளம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். எந்த அளவுக்கு சக்திகளிடம் சக்தி உள்ளதோ அந்த அளவுக்கே பாண்டவர்களுக்கும் விசாலமான சக்தி உள்ளது. ஆகையால் 4 கரங்கள் கொண்ட விஷ்ணுவின் ரூபம் காட்டப்பட்டுள்ளது. சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் இவர்கள் இருவரின் இணைந்த ரூபத்தின் மூலம்தான் உலக சேவையின் காரியத்தில் வெற்றி கிடைக்கிறது. எனவே சதா ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகி இருங்கள். பொறுப்பு என்ற கிடத்தை சதா அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.